டி நகர்ல சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா 500 rupees சேலஞ்ச். இது கம்மியா கொடுங்க, அது கம்மியா கொடுங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கூட எதுக்குமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதான் யோசிக்கல. ஆனா பிரைஸ் சொல்லிட்டு ஓடிடு நம்ம கேப்போம் அவருக்கு தெரிஞ்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் என்னன்னா பாண்டி பஜார்ல 200க்கு 250க்குலாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இங்க 300 தான். வாங்கினா வாங்காட்டி போன்னு சொல்றாங்க. மாதிரி நாங்க நடு ரோட்ல இருந்து நிக்கிறோம். அது மாதிரி யாரும் ஸ்டார்டிங் அதுக்கு மேல ஹலோ 350க்குள்ள டாப் பார்க்கும்போது ரெண்டு பேர் போய் தனி பட்ஜெட்ல முடிச்சிட்டாங்க. அடுத்து சரியா வருவியா? அப்படி எப்படி சாப்பிட்டுட்டு போகலாம். அது எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு முக்கியம். அப்போ ₹50 எத்தனை தரும்? எத்தனை பீஸ் வரும்? காலி ஆயிடுச்சு. எத்தனை பீஸ்? 8 pieces வரும். அப்ப ₹20 வேணா 3 pieces தருவாங்க. खत्म हो गया वा மசாலா हो गया. நீ பாக்கறது சரியில்லை. நீ சாப்பிடுறது மாதிரி இல்ல. நீ என்ன ஏன் அப்படி பாக்குற? நீ என்னப்பா खत्म हो गया. என்னோட ₹20 இப்ப நான் என்ன வாங்குறது? ஜி இருக்குது. ஹாய் ஹாய். சோ நாங்க இப்ப டி நகர் வந்திருக்கோம். தினேஷ்வன் டி நகர்ல சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா 500 rupees சேலஞ்ச். சேலஞ்ச் பண்ண போறது யாரு? ரேசிங் சேலஞ்ச். யாரு சேலஞ்ச் பண்ண போறோம்? நானும் புவி அக்காவும். நானும் ஓகே. வாய்ப்பே இல்ல ராஜா. போய் பொம்மை கடையில ஒரு 10 பொம்மை வாங்கிட்டு வருவான். அதான் மிச்சமாகும். புவியும் நானும் 500 rupees சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன வாங்க முடியும், யாரு எவ்வளவு மிச்சம் பண்றா. மிச்சம்லாம் இல்ல, 500 கரெக்டா செலவாயிடும். அவனை பாரு முன்னாடி போய் நிக்கிறான். ஓகே ஜட்ஜே கிடையாது. வாய்ப்பே. செல்ஃபினா நம்ம பேசிட்டே போறதுக்கு ஒண்ணும் தெரியாது. வச்சு எடுப்பாங்கல்ல இதான் பண்ணலாம். சோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வீடியோ பப்ளிக்ல வந்து பேசிட்டே பண்ண போறோம். பப்ளிக்கா 250 தான். ஓகேவா? ஓகே வாங்கி நம்ம யாருக்கு கொடுக்குறது? பொக்கே எல்லாம் வாங்கி எங்க கொடுக்குறது? அவன் இங்க டாய் இல்ல, இது டாய்ஸ் இல்லைன்னா ஏதாவது சாப்பிடணும். அதான் சாப்பாடு வேணா. ஓகே அது இருக்காங்க. 2-3 கடை பார்த்து ஃபைனலாக ஒரு கடைக்கு வந்து நின்னோம். ஸோ இங்கே வந்து ஷார்ட் குர்த்தி அண்ட் லாங் குர்த்தி இருந்தது. ஸோ இதில் என்ன ப்ரைஸ் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி அங்கே ஒரு கடைக்கு போகலான்னு போனோம். திருப்பியும் இதே கடைக்கே வந்துட்டோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு புவி ஒரு குர்த்தி ஷார்ட் குர்த்தி வந்து எடுத்தா. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முந்தி மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. ரோட் சைட் கடையே வந்து மினிமம் அப்படின்றதே உங்களுக்கு 300 தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நாங்கள் உட்காந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணலான்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் அந்த பையன்கிட்ட பார்கெயின் பண்ணோம். இது கம்மியாக கொடுங்க, அது கம்மியாக கொடுங்க அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் கூட எதுக்குமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதான் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கோம். சாப்பிடலாம். உனக்கு இல்லடா எனக்குடா. என்ன புவி இது வந்து 300 250 கொடுத்தா நல்லா இருக்கும். 250 அவங்க கொடுக்கணும்ல முதல்ல. ஆனா பிரைஸ் சொல்லிட்டு ஓடிடு நம்ம கேப்போம் அவருக்கு தெரிஞ்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் ஆக்சுவலா புவி சைஸ்க்கு கிடைச்சிச்சு, என் சைஸ்க்கு இல்லையா. 10 நிமிஷம் ஆகுமா, அதனால நாங்க வேற கடைக்கு போலாம் டிசைட் பண்ணிருக்கோம். அப்பாவும் பார்கெயின் பண்ணி ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. அதனால 300க்கே வாங்கி. ஆனா புவி 199 299 ஏமாத்துறாங்க.
இந்த மாதிரி என்னன்னா பாண்டி பஜார்ல 200க்கு 250க்குலாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இங்க 300 தான். வாங்கினா வாங்காட்டி போன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஏமாந்து இந்த மாதிரி நாங்க நடு ரோட்ல இருந்து நிக்கிறோம். அது மாதிரி யாரும் ஸ்டார்டிங் அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது. கம்மியே பண்ண மாட்டேங்குது. இந்த டாப் நல்லா இருக்கு. ப்ளூ கலர் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராக் ராயன் ஃப்ராக் 550 அது லாஸ்ட் டிஸ்கவுண்ட் போட்டு 500 தரும். அதுவும் அதே மாதிரி அது பெல்ட் ஃப்ரீயா வந்துடும். இந்த பீஸ் பெல்ட் ஃப்ரீ. ஆமா பெல்ட்டோட செட் வந்து 550 சொல்லு 580 சொல்லுவோம் கஸ்டமர்கிட்ட. 500 லாஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட் ப்ரைஸ் ஆகும். அது இல்லாமல் நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கேற்ற துணி இருக்கும். இப்போ நம்மளை தேடி வர மாட்டாங்க. குவாலிட்டியை நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணுறோம். குவாலிட்டிக்கு தான் நம்ம மெயின் பிஸ்னஸே குவாலிட்டி தான். ஏன்னா இதோட நம்ம துணி தரம் இல்லாமல் கொடுத்தோன்னு வைங்களேன், அது வந்து பேருக்காக நம்ம கூப்பிடக்கூடாது, பேருக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா வாங்கிட்டு போனால் இந்த கடையில் நல்லா இருக்கு அடுத்து வரணும். எடு நியூட் கலரா இருக்கு. காட்டு ஃபைனலா 350யா? ஸோ இப்போ வந்து சேலஞ்ச் ஒரு ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 1லே வந்து 300 காலி. இவங்க 350 காலி. இன்னும் என்கிட்ட 150 இருக்கு. நான் 200 வச்சிருக்கேன். மூவி 200 வச்சிருக்கான். சாப்பிட போறேன் நான் அந்த 200 வச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பி. சார் ஏதோ சேலஞ்ச் சொல்றாரு. சார் மைலோ ஏதோ சொல்றாரு. இடையில நான் இங்க 350க்குள்ள டாப் பார்க்கும்போது 2 பேரும் போய் தனி பட்ஜெட்ல முடிச்சிட்டாங்க. அடுத்தது சரியா வருவியா அப்படி? எப்படி அடுத்தது இப்ப இத காலி பண்ணணும்ல. சரி, அடுத்த ரவுண்ட்ல அக்சசரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு இடமா தேடி அக்சசரிஸ் ரோட்டு சைட்ல இருக்க அக்சசரிஸ் கடையா பார்த்துட்டு இருக்கோம். அங்க ஸ்ரீதேவின்னு ஒரு கடை இருந்ததுங்க. உள்ள போய் வெளியிச்சு வெளில ஓடி விட்டோம். ஏன்னா எடுத்தா இத்திரூடத்தோடே வந்து 200 போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கடைக்கு வந்தோம். இங்கே கொஞ்சம் பட்ஜெட் இருந்தது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் வந்து எடுத்து அந்த டாப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். மூவி அழகாக ஒரு குட்டி குட்டி ஸ்டெட்ஸ் தான் போடுவாள். ஸோ அதனால் அவள் அதை பார்த்துட்டு இருந்தா. ஃபைனலாக ஓகே வேறு எதுவும் பெருசாக ஆக்சசரிஸ்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு கிராண்டாக கொஞ்சம் கோல்டன் கலரில் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக பார்க்கலான்னு பார்த்து ஒரு கிராண்டாக ஒரு ஸ்டெட் வாங்கினேன். மூவி வந்து குட்டியாக ஒரு ஸ்டெட் வாங்கினான். ஸோ இது வந்து ரவுண்ட் 2 வந்து இந்த மாதிரி எங்களுக்கு போச்சு. 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க? லெவல் 3ல என்கிட்ட 20 ரூபாய் இருக்கு. நான் 150 வச்சிருக்கேன். ஒரு ஸ்டட் வாங்கணும், ஒரு குட்டி ஸ்டட் வாங்கணும். இவங்க பெரிய ஸ்டட் வாங்கணும். அதுல 150 போயிடுச்சு. ஆல்ரெடி 350 காலியா, அதுல 150 தான் வச்சிருந்தாங்க. அதுல 150 ஏதாவது வாங்கில இப்ப 20 வச்சிருக்காங்க. ஏதாவது வாங்கி தான் சாப்பிடணும். சாப்பிடுற சேலஞ்ச் எதுவும் இல்லையாப்பா? உன் பையன் சாப்பிடுற சேலஞ்ச் கேட்டான். சரி ஓகே, அப்ப அந்த மெக்டிக்கு போகலாம். அது ஃபுல்லாத்தையுமே முடிச்சிடலாம் இருக்கோம். ஓகே, சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு முக்கியம். அப்போ பாத்ரூம்ல சோ ஃபைனலா என்கிட்ட இருக்கிற 20 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தாங்க முடியாது. 20 ரூபாய்க்கு எனக்கு 2 கொடுங்கன்னு நான் கேட்பேன். ஒரே ஒரு பீஸ் 20 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு. சோ நான் பானிபூரி தான் சாப்பிட முடியும். இவங்கள்ட்ட இருக்கிற பேலன்ஸ்க்கு இவங்க எங்க போறீங்க? 150 இருக்கனால எம்சி போறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு 2 வாங்கலாம் நினைக்கிறேன்ல. 74 டாக்ஸோட சேர்த்து 74. சரி, இப்ப கடைசில அந்த சேலஞ்ச் ஃபுட்ல வந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு இருக்கிற 20 ரூபாய் 20 rupees. பையா 20 rupees பானிபூரி.
50 rupeesக்கு எத்தனை தரும்? எத்தனை பீஸ் வரும்? காலி ஆயிடுச்சு. எத்தனை பீஸ்? 8 pieces வரும். அப்ப 20 rupeesக்கு ஆனா 3 pieces 3 pieces தருவாங்க. खत्म हो गया वा மசாலா हो गया. பார்க்கறது நீ பார்க்கறது சரியில்லை, நீ சாப்பிடுறது மாதிரி இல்ல. நீ என்ன ஏன் அப்படி பாக்குற நீ என்னப்பா? खत्म हो गया. ஏன்னா இது இருக்கு. என்னோட 20 ரூபாய்க்கு இப்ப நான் என்ன வாங்குறது? பஜ்ஜி இருக்குது. நான் பஜ்ஜி 20 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? 40 40 40 40 40 rupees ஆ? 40 rupees. இல்ல இது டிஷ் பேர் நேம். என்னாச்சு? இதோ வரோம். பானிபூரி மசாலா என் நேரத்தை பத்தியா? பானிபூரி அந்த 20 ரூபாய் இதோ அங்க உட்காந்து கழிச்சான். அதுல உட்காந்துக்கோ. ஃபைனலா 20 rupees உனக்கு பட்ஜெட்டே கிடையாது. நீ எப்படி சாப்பிடுற? அன்லிமிட்டட். பட்ஜெட்டே கிடையாது. நீ எல்லாம் சாப்பிடவே கூடாது. எத்தனை போட்டீங்க? 2 போட்டீங்களா? வெயிட் பண்ண அதெல்லாம் போட கூடாது. ஓகேவா? ஆமா. Hey, veg pizza, first MC buffet. ஆலு டிக்கா தான் அது. ஆலு டிக்கா தானா? சரி போடு, அது இல்லாம வேற ஏதாவது நம்ம தனியா வாங்கிக்கலாம். $165 இப்ப நான் வச்சிருக்கிறது 1 என்ன கரெக்ட்? மூவி உன் பேலன்ஸ் எவ்வளோ? 4 ரூபாய் நினைக்கிறேன். ஆமா 4 கிலோமீட்டர். இப்ப வந்து நான் தான் வின்னு. நான் இன்னும் 20 rupees அப்படியே வச்சிருக்கேன். உங்க 20 சேர்த்து தான் 20 சேர்த்து தான் 20 கொடுத்துட்டேன். 150 தானே இருந்துச்சு. 164 அதனால உங்க 20 வச்சு மொத்தமாவே இப்ப பட்ஜெட்ல இவ்வளவுதான் மிச்சம். 4 ரூபாய் தான். அப்ப உனக்கு 2 ரூபாய், எனக்கு 2 ரூபாய். 2 ரூபாய் மிச்சம். 1000ல எல்லாமே வாங்கியாச்சு. சோ 2 ரூபாய் மீதி ஆயிடுச்சு. கரெக்டா? ஆமா டோட்டலி 4 rupees இருக்கு. 4 rupees 2 ரூபாய் உங்களுக்கு 2 ரூபாய் 996 ரூபாவா? ஆமா 996 rupees 5000 rupees சேலஞ்ச்ல. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க ஒரு பையன் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். பை பை.